Hello everyone, traders அனைவருக்கும் வணக்கம். So coming week Nifty and Bank Nifty உடைய movements and commodity marketல crude and natural gas உடைய movements வந்து technical aspectsல செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அதனுடைய movements வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் என்னென்ன செக்டார் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்தெந்த செக்டாரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஆகஸ்ட் மந்த் வந்து நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இந்த கமெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். ரைட், இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 17,200 இருக்கு. நம்ம ஓவரால் பொசிஷனல் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா வீக்லியிலே நம்ம வைக்கணும். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஓவரால் மந்த்லி வியூஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியும். ஒரு வீக்லி அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா டே சார்ட்லையும் ஹவர்லி சார்ட்லையும் பார்க்கணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஒன் மந்த் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி சார்ட்டை வந்து நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் வீக்லி சார்ட்டில் வச்சுருந்தோன்னா ஓவராலாக வந்து இருக்கிறதுலே இந்த பீக்கில் இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் படி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது. இது வந்து நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிச்சு. இது கண்டிப்பாக வந்து எவ்வளோ தூரம் 15,000 வரைக்கும் மினிமம் வந்து டவுன் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல வந்து கரெக்டாக எவ்வளோ லோ வந்தது, 15,200 வரைக்கும் வந்தது. தென் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அப்சைட் மூமெண்டம் இப்போ கொடுத்துட்ருக்கு. இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது இதில் நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லிங் வந்து ஸ்லோவாக தான் நடக்குது. இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, எத்தனை கேண்டில் எடுத்துக்குது. அதே நேரம் பையிங் பாருங்கள், இங்கேருந்து கிட்டத்தட்ட 2 மந்த்து கீழே ஃபால் ஆன மார்க்கெட்டு, 2 to 2.5 மந்த் கீழே ஃபால் ஆன மார்க்கெட்டு வெறும் ஒன்லி 4 கேண்டில்ஸில் ரைஸ் ஆயிடுச்சு. வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே அப்சைடில் இவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து இறங்குற மார்க்கெட்டு ரொம்பவே ஸ்லோவாக இறங்குது. அதே நேரம் ரைஸ் ஆகக்கூடிய மார்க்கெட்டு வித்தின் 5 கேண்டில்ஸில் மேலே தூக்கிட்டா பாருங்கள், அப் டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டான். அதே போல் தான் இப்போ இறங்குறதும் ஸ்லோவாக இறங்குது. இப்போ ரைஸ் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுது. அப்போ என்னென்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டேர்ம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இந்தியாவை வந்து லாங் டேர்ம் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அக்யூமுலேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் டுவர்ட்ஸ் இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 17,850 ஆர் 800 வரைக்குமே இந்த ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இந்த ரேலியுடைய அந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த கேனுடைய சைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரம் கீழே ஃபால் ஆகும்போது சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் கேனுடைய சைஸ், வால்யூம் அண்ட் மொமெண்டம் சொல்லுவோம். அதே போல் தான் இப்போ ரைஸ் ஆகும்போதும் இந்த மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. ரைஸ் ஆக 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 இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஸோ இந்த ரேலி வந்து கண்டிப்பாக 17,800 வரைக்கும் அப் சைடில் ரைஸ் ஆகுதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் இந்த வாரம் வந்து 17,500 வரைக்கும் மினிமம் அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் இன்கேஸ் பாட்டமில் வந்தது அப்படின்னா பெஸ்ட்டு சப்போர்ட்னா 2 சப்போர்ட் நம்ம பார்த்தோம், 16,900 ஒன்றும் 16,700 ஒன்றும். இந்த ரைட், ஓகே. நிஃப்டி வந்து மண்டே நாளைக்கு வந்து நிஃப்டி எப்படி அப்ரோச் பண்ணலாம், நாளைக்கு ட்ரேட் இன்ட்ராடே ட்ரேடுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா நம்ம வந்து ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், இந்த இடத்துல ஒரு நியூ ரேலி வந்து 16,800 கட் பண்ணாலே ஒரு நியூ ரேலி ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் டே வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அப்படி நியூ ரேலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ஷன் ஆகுங்கிறத பார்த்தோம். 17,175 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரிவர்ஸ் ஆகும், இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும். பிகாஸ் இந்த 2 ரெசிஸ்டன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் ஆயிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வித்தின் ஒரு 1 வீக் உள்ள 17,200 17,150 வரைக்கும், அட்லீஸ்ட் 17,150 வரைக்கும் இந்த ரேலி அப்சைடில் போகுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சேம் நெக்ஸ்ட் டேவே மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி
எவ்வளோ ரைஸ் ஆயிருந்தது, லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகும்போது 17,212. இதுதான் வந்து அதனுடைய க்ளோஸ். ஸோ எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. 17,200னா அந்த 17,200 போய் நிற்கிது பாருங்கள். அதே போல் அன்றைக்கி லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் மார்னிங். இன்றைக்கி இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு 17,160 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 17,270 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக, அதாவது மார்க்கெட்டுடைய ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறது தான். நான் சொன்னதுனால மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை. மார்க்கெட்டுடைய அந்த ஃப்ளோ இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் டெக்னிக்ஸை வச்சு. நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஈவன் 5 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இன்னும் கிளியராக தெரியும். 165 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் கேப் அப் ஆகி அப்சைடில் ரைஸ் ஆகுது. பட் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷில் கேப் அப் ஆகி அப்சைட் பிரேக் அவுட் ஆகி ரைஸ் ஆகுது. நான் கரெக்டாக வந்து 16,165 தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கீழே ஃபால் ஆகுது பாருங்கள். இதுதான் என்னோடய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 165. கரெக்டாக இந்த இடத்துல டச் பண்ணிட்டு 173 வரைக்கும் ரைஸ் ஆச்சு. அங்கேருந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து கீழே ஃபால் ஆச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் வந்து எடுத்தேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தேன். அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த ரேலி, இதுக்கு அடுத்து மண்டே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹவர்லி ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் ஏன்னா வீக்லி ஸ்டார்ட் ஆகும்போது சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அக்ரெசிவ் பையராக இருந்தீங்கன்னா, சப்போஸ் கேப் அப் ஆகும்போது பை பண்ணாலும் சரி, ஆர் இந்த இடத்துல கீழே ஃபால் ஆகும்போது 17,080 இந்த ஜோனில் சப்போர்ட்டிவ் ஜோனில் வந்தாலும் சரி, ஒரு புல் பேக் ஆகி அப்சைடில் 17,500 வரைக்கும் we can expect upside. ஓவரால் ரேலி வந்து 17,800 வரைக்கும் we can expect. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி, பேங்கிங் செக்டாரில் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து நியூ ரேலின்னு ஸ்டார்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் பண்ணால் கூட இது கண்டிப்பாக பொசிஷனல் வைஸாக 38,000 or 39,500 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃப்யூச்சரில், அதாவது நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 மந்தில் வந்து இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ பேங்கிங் சப்போஸ் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா இந்த பாடமில் இருக்கக்கூடிய அந்த ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல 36,500ங்கிறது வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சிருக்குன்னே நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இது வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் இந்த பீக்ல இருந்து டவுன் ஆன மார்க்கெட்டு இப்போ தான் வந்து இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர், அதாவது இந்த வருஷத்தினுடைய இந்த செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கீழே ஃபால் ஆனால் கூட ஒரு கரெக்ஷன் கொடுத்தா கூட செகண்ட் ஹாஃப் வந்து அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஸ்டாக் அண்டு செக்டார் வைஸாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அடிஷ்னலாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 3 செக்டார்ஸ் வந்து ஒரு இது வரைக்கும் டவுன் ஆன செக்டார்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆன செக்டார்ஸ் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார். இது வரைக்கும் டவுன் ஆன இந்த செக்டார் சிக்னிஃபிகண்ட்டாகவே டவுன் ஆகிருக்கு. ஏன்னா கண்டினியூஸாக ஐடி செக்டார் ஃபால் ஆன செக்டார் இப்போ ரைட்னா வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இன்கேஸ் இது ரீடெஸ்ட் பண்ணால் கூட அப்சைடில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். மினிமம் 37,000 வரைக்கும் அப்சைடில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். செகண்டாக நம்ம பார்க்குறது வந்து ரியாலிட்டி செக்டார். ரியாலிட்டி செக்டாருடைய வீக்லியில் வந்து எடுத்து பாருங்கள். வீக்லி சார்ட்டை ஓவராலாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ரியாலிட்டி செக்டாரில் லைக் வந்து டிஎல்எஃப், புருவங்கரா, ஷோபா டெவலப்பர்ஸ், ஸோ இந்த மாதிரி ரியாலிட்டி செக்டார்ஸுடைய ஸ்டாக்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல புல் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அட் தி சேம் டைம் ரியாலிட்டி செக்டார் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டபுள் பாட்டம் ஜோனில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வேலிடான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். தேர்டு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஆட்டோ செக்டார். ஆட்டோ செக்டார் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த வீக்லியில் இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூஸாக ரைஸ் ஆகுது. இன்கேஸ் இது ரீடெஸ்ட் பண்ணால் கூட அக்யூமுலேஷன் பண்ணலாம். ஸோ ஓவரால் பொசிஷனல் வைஸாக ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கிறது வந்து இந்த 3 செக்டார்ஸ்.
அடிஷ்னலாக நீங்கள் ஃபினான்ஷியல் செக்டாரை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபினான்ஷியல் செக்டார் ஒரு நல்ல புல் பேக் ரேலியில் தான் ஸ்டில் நவ் கண்டினியூ ஆகுது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கும்போது இந்த அனாலிசிஸ் படி தான் லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். சேம் அதே மொமெண்டமில் தான் மார்க்கெட் போஸ்ட் பண்ணேன். இந்த இடத்துல இருக்கும்போது போஸ்ட் பண்ணியிருந்தேன். கண்டினியூஸாக கீழே வருது. கீழே வந்ததுன்னா இந்த ரீஜனில் வந்துன்னா நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம் பை சைடு. அண்ட் டாப்பில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்ததுன்னா செல்லிங், அதாவது ஒரு புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். பாட்டமில் வரும்போது கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது டெக்னிக்கல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய டெசிஷன் நீங்கள் டைரெக்டாக பார்க்குறீங்க. நான் வந்து ப்ராஃபிட்டை மட்டும் காமிச்சிட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலை. ஒவ்வொரு நாளும் நீங்களும் சேர்ந்து லேர்ன் பண்ணுறீங்க. இந்த மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே கரெக்டாக அதன்படி மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் சேம் இந்த ஜோனை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் ஸ்டில் இது இந்த மாதிரி மொமெண்டமில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைடில் இந்த வாரம் வந்து பாட்டமில் 7665 இந்த ரீஜனுக்கு பிலோவில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நியூவாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபால் ஆகும். ஓகே, ஸோ டவுன் சைடு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் அப் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரியான மொமெண்டமில் வந்து அப் சைடில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். ஸோ பாட்டமில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னாக்கா அகெயின் வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து பொசிஷனலாகவே நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் வந்து பார்க்கலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பொசிஷனல் வைஸான ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். ஏன்னா பொசிஷனலாக ஒரு மொமெண்டம் எடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக அப்படியே ரைஸ் ஆகிட்டு இருக்கும், அது கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் இந்த இடத்துல வந்து டபுள் டாப் வந்து எடுத்திருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் மோஸ்ட் ப்ராபப்ளி செல் ஆன் ரைஸில் வந்து இருக்கிறது பெட்டர். டாப்பில் வந்து அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 710ங்கிறது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த மொமெண்டம் வந்து பாட்டமில் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 595 வரைக்குமே கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 710ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஒரு அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆஸ் பர் வேவ் அனாலிசிஸ் படி GI1 வேவ் அனாலிசிஸ் படி, அதாவது இந்த GI1 மெத்தடுங்கிறது வந்து என்னுடைய யூனிக்யூ மெத்தட். நான் ஒரு 12 இயர்ஸில் கண்டுபிடிச்சது. இதே நேமில் வேறு ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு போடலாம். பட் இது வந்து வேவ் மெத்தட். இந்த சிபிஆருக்கோ இல்லை வேறு எந்த இண்டிகேட்டருக்கோ இந்த GI மெத்தடுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த GI மெத்தட் படி இப்போது ரைஸ் ஆகிட்டு இருக்க இந்த வேவ் வந்து கீழே ஃபால் ஆகுங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன். இந்த ப்ரிடிக்ஷன் படி ஆக்சுவலாக மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகிருக்குங்கிறத இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல நான் இருக்கும்போது நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஹியர் ஆஃப்டர் அதுக்கப்புறம் நடந்தது. என்னுடைய டார்கெட் வந்து 632. மார்க்கெட் வந்து 662லேருந்து 636 வரைக்கும் கீழே ஃபால் ஆயிருந்தது. அரௌண்ட் 30 பாயிண்ட்ஸ் வந்து என்னுடைய டார்கெட்டு. 636 வரைக்கும் கீழே ஃபால் ஆயிருந்தது. ஸோ இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரைடே ஈவினிங். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத. ஸோ அதாவது என்னோடய அனாலிசிஸை ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். அது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையாங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல ரெண்டாவது ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் ரேஷியோ பாருங்கள். டார்கெட் இவ்வளோ, இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து என்ன, இதுதான். ஓகே, ஸோ இந்த வாரமும் நேச்சுரல் கேஸ் வந்து இன்கேஸ் அப்சைடில் ரைஸ் ஆச்சு அப்படின்னா 710ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டமில் 595ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். இந்த வாரம் வந்து இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ஃபால் ஆகிறதுக்கு பிஃபோராக ஒரு அப்சைடு வந்து பவுன்ஸ் பேக் ஆகி கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர் பேட்ச், மண்டே டு ஃப்ரைடே வந்து டெய்லி மார்னிங் 10 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் இருக்கும். 1.5 hours வந்து கிளாஸும் 1 hour வந்து ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். நம்ம லேர்ன் பண்ண டெக்னிக்கை லைவ் மார்க்கெட்லேயே அப்ளை பண்ணி அதில் ஒர்க் ஆகுதா, அதில் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று.
செகண்ட் வந்து ஒன் டே டைரக்ட் கிளாஸ். சப்போஸ் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா ஒன் டே மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும். இது பியூர் டெக்னிக்கல் ஓரியன்டு வித் ஆப்ஷன் என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணுறது ஆப்ஷன் பையிங்கில். தேர்டு வந்து வீக்கெண்ட் பேட்சஸ். இதுவும் வந்து கம்ப்ளீட்டான கோர்ஸ் தான். ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இதில் இருக்கும் வித் ஆப்ஷன் ஹெட்ஜிங்கும் இருக்கும். ஸோ இது வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து சண்டே வந்து இருக்கும். மார்னிங் 10 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் இருக்கும். இது வந்து 4 weeks. ஓகே, ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பாய்.